ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடிஸ் லான்ச் பை ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் கோபி 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கோபி 65 பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நான் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்து. அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் போல் சோள மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு. அரிசி மாவு வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இதை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் நல்லா கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலை, அப்புறம் பொடியாக நறுக்கின மல்லி இலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட சாறு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக இதில் நம்ம காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இது ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாம் மாவோட நல்லா கோட் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் சூடு பண்ணிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் நம்ம இப்போ காலிஃப்ளவர்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரே நேரம் ரொம்ப நிறைய பீஸ் போடாதீங்க, மொறுமொறுன்னு பொரிஞ்சு வராது. எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர்லாம் மொறுமொறுன்னு பொரிஞ்சிருக்கு. இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இதை சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் சாட் மசாலா தூவிக்கோங்க. அப்போ அப்படியே ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான கோபி 65 வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணணும்னு பார்த்தீங்கல்ல. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.